மனிதன் எந்திரம் பார்ட் 4. உயிர் எப்படி உருவாகுது பரிணாம வளர்ச்சி அடையுது இந்த வீடியோல பார்க்கலாம். ஐம்பூதங்களின் உயிர் சக்தி. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த ஐம்பூதங்களும் இணைந்து தான் உயிரை உருவாக்குகின்றது. இப்படி உருவாக்கும் உயிர்கள் முதல் படிநிலையில் தாவரங்கள், செடிகள், மரங்களாக உயிர் பெறுகிறது. இந்த உயிர்கள் உயிர் இருக்கிறதே உணரும், வளர்ச்சி அடையும். இரண்டாவது படிநிலையில் உயிர்கள் சர்வே பண்ணும், உணவை தேடி சென்று எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்காட்டு விலங்குகள், பறவைகள் கூட்டமாக வாழும். சில உள் உணர்வின் அடிப்படையில் இந்த உயிர்கள் செயல்படும். மூன்றாவது படிநிலையில் வாழும் உயிர்கள் மனிதர்கள் தான் யார் என உணரும். அப்படி உணர்வதற்கு நல்லது கெட்டது என வேறுபாடு அறிந்து நல்ல வழியை சென்று அந்த உயிர் பரிணாம வளர்ச்சி அடையும். இந்த உயிர்களுக்கு நல்லதை கெட்டதை உணர்த்த இந்த 9 கிரகங்களும் இதற்காக செயல்படும். இதுவே ஆன்மா வளர்ச்சி, சோல் எவல்யூஷன். ஒவ்வொரு படிநிலையிலும் உயிர்கள் தனது புரிதல் தன்மையை வளர்த்து கொண்டே வரும். முதல் படிநிலையில் தாவரங்கள் சூரிய ஒளி, நீரை உணவாக எடுத்துக் கொள்ளும் தான் ஒரு உயிரின உணரும். இரண்டாவது படிநிலையில் வாழும் உயிர்கள் விலங்குகள், பறவைகள் உணவை தேடி எடுத்து கொண்டு உண்ணும். தான் ஒரு தனி உயிர் என்று உணரும். தன்னைப் போலவே இந்த உலகில் மற்ற உயிரினங்கள் வாழ்வதை தெரிந்து கொள்ளும். விலங்குகளுக்கும் உணர்வின் அடிப்படையில் கூட்டாக வாழும் பொழுது சில குணங்கள் உருவாகி அது அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்துச் செல்லும். மூன்றாவது படிநிலையில் மனிதன் நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்று சிந்தித்து தனக்குள் இருக்கும் உள் உணர்வுகளின் மூலமாக வரும் பிரச்சனைகளை உணர்ந்து கட்டுப்படுத்தி அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு புரிதலை கொண்டு செல்லும். இந்த கிரகங்கள் குணங்களின் அடிப்படையில் மனிதனை கட்டுப்படுத்தி புரிதலை கொடுக்கும்.